போன உள்ளாட்சி தேர்தலில் 20 இடங்களை வென்றிருக்கவே முடியாதே. அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துருந்தாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, போன உள்ளாட்சி தேர்தல் வந்து இல்லையா கிட்டத்தட்ட அதில் விஜய் மக்கள் இயக்கம் வந்து எத்தனை இடத்துல போட்டிட்டாங்கன்னு பாருங்க, எத்தனை இடத்துல வென்றாங்கன்னு பாருங்க. 200 இடம் கூட இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளவு இடங்களை வென்றிருக்காங்க இல்லையா. அப்போ அதை எப்படி நீங்க வந்து வீட்டில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்க முடியும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அதானே. அவங்க 200 சொல்றாங்க. ஆனா இன்னும் பலர் வந்து அது எப்படி விஜய் மக்கள் இயக்கம் நீங்க கிரெடிட் எடுத்துப்பீங்கன்னு கேட்கறாங்க. இல்ல விஜய் மக்கள் இயக்கம் தானே உங்களுக்கு தமிழக வெற்றி கழகமா மாறுது இன்னைக்கு. அப்புறம் அப்படித்தானே சொல்ல முடியும் நம்ம வந்து. அதே போல இந்த புத்தகத்துல உங்களுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்கு. என்ன தலைப்புல கட்டுரை எழுதியிருக்கிறீங்க? தலித் பேந்தர் இயக்கத்தோட அரசியல் தலையீடை பற்றி என்னோட கட்டுரை இதில் எழுதியிருக்கிறேன். இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு இதில் இந்த பிரசுரத்தில் வெளியிடுறது வந்து எனக்கு ஒரு பெரிய சிறப்பாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்த தலித் சார்ந்த கட்டுரைகள் எல்லா இடத்துலையுமே வந்து திட்டமிட்டு தலித் பேந்தரோட வேலைகள் மட்டும் தவிர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா ஆவணங்கள் இல்லாதனால, ஆவணங்களோ அதை பற்றின ஒரு போதுமான கிளாரிட்டி இல்லாமையோ. ஆனால் இன்னைக்கு தலித் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுற பாலிடிக்ஸோட பிகினிங் வந்து தலித் பேந்தர், தமிழக தலித் பேந்தர் இயக்கம் தான். அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அதை பதிவு செய்கிறதுக்கு ஒரு இடமா நான் அதை பயன்படுத்தியிருக்கேன். அதை வந்து